பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா உங்க எல்லாரையுமே சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். சங்கீதம் 147 அதிகாரம் 14 அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். பிரியமானவர்களே, நம் எல்லைகளை தேவன் சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குகிறாராம். இந்த உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குகிறது என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு நிலையை குறிக்கிறது. இப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வேதாகமத்தில் உள்ள ஒரு நபர் அதை என்ன செஞ்சாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 14 அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். பிரியமானவர்களே, இதற்கு முன்பதாக இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பவுல் பிலிப்பு பட்டணத்திற்கு அங்க ஒரு ஓய்வு நாள்ல ஆண்டவரை குறித்த வேத வசனங்கள் எல்லாம் சொல்லி அவங்க ஆராதனை செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு ஆற்றின் அருகாமையில உட்கார்ந்து. இப்போ இந்த இடத்துல யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா, தியத்தீரா ஊராளாகிய லீதியால் வராங்க. அவங்க எதற்காக இந்த பிலிப்பு பட்டணத்திற்கு வந்தாங்க? அவங்களுடைய ஊர் தியத்தீரா. அவங்க எப்படிங்க வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு வியாபாரத்துக்காக அவங்க வந்திருக்கலாம். ஆனால் வந்திருந்த நேரத்துல ஒரு ஓய்வு நாளாக இருந்தது. அப்ப அவங்க முதலாவதாக எதை தேடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கேயாவது ஆண்டவரை ஆராதிப்பாங்களா? தேவனுடைய வார்த்தைகள் எங்க சொல்லி இப்போ ஓய்வு நாள்ல எங்க ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவங்க பார்த்து அந்த மீட்டிங்க அவங்க அட்டென்ட் பண்றாங்க. பிரியமானவர்களே, அப்போ ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தீர்த்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் ஒரு பேருள்ள ஒரு ஸ்திரீயும் அங்க வந்திருந்தாங்க. இந்த இரத்தாம்பரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விலையேற பெற்ற ஒரு ஆஹ் ஆடையா உருவாக்குகிறதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு பட்டுன்னு வைத்துக் கொள்ளலாம். இந்த இரத்தாம்பரம் என்பது மிகவும் விலை உயர்ந்தது. இதை யாரெல்லாம் அந்த வேதாகமத்தின் அடிப்படையில பார்த்தோம்னா, பழைய காலத்துல யார் இதை அதிகமாக பயன்படுத்தி வந்தார்கள் பாத்தீங்கன்னா, ராஜாக்களும் மற்றும் பணக்காரவங்க, செல்வந்தர்கள், அவங்கதான் இந்த இரத்தாம்பரத்தினால உருவாக்கப்பட்ட ஆடையை பயன்படுத்திட்டு வந்தாங்க. அப்போ இப்படிப்பட்ட விலை உயர்ந்த இரத்தாம்பரத்தை விற்கிற இந்த லீதியாலும் எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்கணும்? மிகவும் செல்வந்தவர்களாக தான் இருந்திருக்கணும். நல்ல பணக்காரர்களாக தான் இருந்திருக்கணும். ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க? தெய்வ பக்தி உடையவங்களா இருக்காங்க. இன்றைக்கு பணம் நம்மிடத்துல அதிகமாக நம்மிடத்தில் தெய்வ பக்தி இருக்கிறதா? பணம் அதிகமா இருந்தாலும், தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருந்தாலும், அதே தேவ பக்தியை நம்ம என்ன செய்யணும்? அப்படியே நம்ம கடைபிடிக்கணும் பிரியமானவர்களே. சிலருக்கெல்லாம் பணம் அதிகமாயிடுச்சுன்னா, தேவ பக்தி என்ன செஞ்சிரும்? கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடும். இல்ல, தேவன் எதற்காக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்? அந்த செல்வத்தை பயன்படுத்தி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதற்காக தான் தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? செல்வத்தை கொடுத்திருக்காரு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் செல்வத்தை பெருக்கி நம்மளை ஆசீர்வதிக்கும் போது ஒன்றை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இந்த ஆசி நம் நம்ம ஆசி நம்மை ஆசீர்வதித்தால் நாம் அந்த ஆசீர்வாதத்தை தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்காக நாம் அதை பயன்படுத்துவோம் என்று சொல்லிதான் தேவன் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய தேவைகள், நமக்காக, இன்னும் நம் பின்வரும் சந்ததிகளுக்காக மாத்திரமே நம்ம என்ன செய்யறோம்? அத இன்னும் அதிகமா வேணும்னு தான் நம்ம நினைக்கிறோமே தவிர, தேவன் எதற்காக என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்? இதன் மூலமாக நான் என்ன செய்ய வேண்டும்? நான் பிறருக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும்? இல்ல தேவனுடைய ஊழியங்களுக்கு எப்படி நான் கொடுக்க வேண்டும்? அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஆராய்வதே இல்லை. பிரியமானவர்களை, இந்த நீதியால் மிகவும் பணக்காரராக இருந்திருக்காங்க.
அவங்க ஒரு கடுமையான உழைப்பாளியாக கூட இருந்திருக்கலாம். அந்த காலத்திலேயே ஒரு பெண் வியாபாரியாக இருந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க எப்படிப்பட்ட நற்குணங்களை கொண்டவர்களாக இருந்திருக்க வேண்டும். அவங்களுடைய வெற்றிக்கு முதல் அடித்தளமே அவங்களுடைய தேவ பக்தி தான். அது ஓய்வு நாளாக இருந்தாலும், அவங்க வியாபாரத்திற்காக அவங்க இந்த அ தீ பிலிப்பு பட்டணத்திற்கு தேத்ரா ஊரிலிருந்து வந்திருந்தாலும், அவங்க அந்த ஓய்வு நாள தேவனுக்கு என்று சொல்லி அவங்க செலவழித்தாங்க. அவங்க ஒரு விசுவாசம் உடையவர்களாகவும் இருந்தாங்க. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலயும் செல்வம் அதிகமாக அதிகமாக நம்மளுடைய விசுவாசம் என்ன செய்யணும்? அதிகமாக வேணும். ஐஸ்வர்யம் அதிகமானால் உன் மனதை அதின் மேல் வைக்காதே என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்றியும் உன்னை விசேஷித்தவனாக்கும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக் கொள்ளாதது எது? நீ பெற்றுக் கொண்டவனானால் பெற்றுக் கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன தெரியுமா? அன்றியும் உன்னை விசேஷித்தவனாக்கும்படி செய்கிறவர் யார்? சாதாரணமான நம்மை விசேஷித்தவனாகும்படியாக செய்கிறது யாரு? தேவனாகிய கர்த்தர். நமக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக் கொள்ளாதது யாது? உன்கிட்ட இல்லாதது என்ன இருக்கு? உன்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆனாலும் நீ பெற்றுக் கொண்டவனானால் தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளாதவன் போல் ஏன் பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கிறாய் என்று வேதம் நம்ம இடத்துல கேள்வி கேட்கிறது. பிரியமானவர்களே, நம்மள அதிகமாக தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா நாம என்ன தெரியுமா செய்கிறோம்? இது என்னுடைய சம்பாத்தியத்தினால வந்திருக்கிறது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். நாம் ஏதோ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாததைப் போலவும், நாமாகவே நம்மைக் கொண்டே இந்த செல்வங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு நமக்கு வந்ததாகவும், நம்முடைய பிரயாசத்தினால் நாம் இதை பெற்றுக்கொண்டதாகவும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து பெறவில்லை. இது எல்லாமே என்னுடைய சுய சம்பாத்தியம் என்று சொல்லி பெருமை நாம கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த வசனத்தின் அர்த்தம். நீ பெற்றுக்கொண்டவனானால், நீ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவனானால், பெற்றுக் கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? இன்றும் கூட உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18வது வசனமும், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறதைப் போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை உனக்கு கொடுக்கிறவர். என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு என்ன செஞ்சுச்சு? சம்பாதித்து தந்துச்சுன்னு சொல்லி நீ என்ன செஞ்சிடாத? உன்னுடைய இருதயத்துல கொஞ்சம் கூட நீ நினைச்சிடாத. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். நான் இரவும் பகலுமாக ஓடி உழைச்சேன். இது என்னுடைய வேர்வையினால சிந்தப்பட்ட ரத்தம். என்னுடைய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட ஐஸ்வர்யம் என்று சொல்லி ஒரு நாளும் என்ன சொல்லிடாத? மேன்மை பாராட்டிடாத. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உன் இருதயத்தில் எழ வேண்டாம் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. இதெல்லாம் சம்பாதிப்பதற்கு யாரு பலன் கொடுத்தாங்களாம்? தேவன் பலன் கொடுத்தாராம் பிரியமானவர்களே. தேவன் மாத்திரம் பலனை சம்பாதிப்பதற்கேற்ற பலனை நமக்கு இன்னைக்கு கொடுக்கலன்னா, நம்ம இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்திருக்க முடியுமா? ஆகையினால ஒருவேளை இன்றைக்கு நீங்க இந்த சம் ஐஸ்வர்யம் கூட உங்ககிட்ட இல்லன்னா கூட நீங்க கவலைப்படாதீங்க. நாளைக்கு தேவன் உங்களை இதே மாதிரி உங்கள ஆசீர்வதிக்கும் பொழுது, நீங்க மறந்து போகக்கூடாது. இதை சம்பாதிப்பதற்கு தேவன் மாத்திரம் தான் எனக்கு பலனை தந்தார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். கொஞ்சம் கூட என்னுடைய சாமர்த்தியத்தினால, என்னுடைய பலத்தினால நான் இதை செஞ்சேன், சம்பாதிச்சுட்டேன்னு சொல்லி ஒரு நாளும் ஒரு எண்ணம் கூட கொண்டு வந்துட வேண்டாம். பிரியமானவர்களே, இன்னும் தசம பாகம் அதை நம்ம எப்படி கொடுக்கலாம்? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? இப்ப அநேகர் சொல்லுவாங்க, உன்னுடைய தசம பாகத்தை எடுத்து அப்படியே தேவ ஊழியர்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி. அத நான் எதிர்க்கல. ஆண்டவருடைய ஏவுதலின்படி நீங்க அத செய்யுங்க. உங்களுக்கு ஒரு வேளை ஊழியர்களுக்கு கொடுக்கணும்னு உங்களிடத்துல ஆண்டவர் பேசியிருந்தாருன்னா, நீங்க ஊழியர்களுக்கு கொடுங்க. இல்ல உங்களுக்கு இல்ல நீ அம் அ இங்க இருக்கிற இந்த பாஸ்டருக்கு தான் நீ குடுக்கணும். இல்ல நீ இங்க இருக்கிற இந்த சுவிசேஷகருக்கு தான் நீ குடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க இடத்துல ஆண்டவர் பேசியிருந்தா நீங்க அதன்படி செய்யுங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? உபாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் 13ஆம் வசனமும், தசம பாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே நீ உன் வரத்திலெல்லாம்
10ல் ஒன்றை எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்த்த பின்பு, எப்படி? அவங்களுக்கு முதல்ல கொடுத்து தீர்த்த பின்பு ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் உன் வாசல்ல படுத்திருக்கிற அந்நியனுக்கும் உன் தசம பாகம் 10ல் ஒன்றை நீ கொடுத்து தீர்த்த பின்பு, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருட்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை என்று சொல்லி தூபம் கொண்டாடும் பொழுது அதில் புசிக்கவும் இல்லை, தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை என்று சொல்லி நீ என்ன செய்ய, முன்னாடி போய் ஆண்டவர் இடத்துல சொல்லு அப்படின்னு வேதம் சொல்லியிருக்குது. லேவியன் அப்படிங்கிறவங்க வந்து ஆசரிப்பு கூடாரத்துல ஆண்டவருக்கு பணிவிடை செய்தவர்கள். இன்றைக்கும் நாம் தேவனுடைய கூடாரத்துல தேவனுக்காக பணிவிடை செய்கிறவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஆனாலும் அதே தசம பாகத்தை எடுத்து நாம் ஏழைகளுக்கும் என்ன செய்யணுமா? உதவி செய்ய வேண்டுமாம். பிரியமானவர்களே, அநேக மிஷினரிகள் இருக்காங்க. உண்மையாக ஆண்டவருடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிற காடுகளிலும் மலைகளிலும் ஆண்டவருடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிற அநேக மிஷினரிகள் உண்டு. அவங்க எல்லாரையும் உங்களுடைய தசம பாகத்தினாலே தாங்குங்க. அவங்களுடைய சுவிசேஷம், அங்க ஆண்டவருடைய சுவிசேஷம் அவர்கள் மூலமாக அங்க அறிவிக்கப்படுகிறது. உங்களுடைய தசம பாகத்தின் காணிக்கைகள் அவங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அந்த காணிக்கை மூலமாக தெய்வ வசனம் அங்க கிடைக்கப்பெறாத இடங்கள்ல அங்க அவங்க கொண்டு சென்று அதை ஆண்டவரை பத்தி அவங்க பிரஸ்தாவப்படுத்தினால அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ரெட்டிப்பாய் வரும். அதே நேரத்துல உங்கள் வாசலில் இருக்கிற விதவைகளையும் ஏழைகளையும் அந்நியர்களையும் நீங்க மறக்க வேண்டாம். ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தசம பாகம் காணிக்கை எடுத்து மற்ற எதுக்கும் கொடுக்க கூடாது என்று சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். தசம பாகத்தின் காணிக்கை எடுத்து அப்படியே ஊழியர்களுக்கு மாத்திரம் தான் கொடுக்கணும். ஆலயத்துக்கு மாத்திரம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, வேதம் அப்படி சொல்லல. சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நான் பைபிள்ல உள்ளதுதானே நான் சொல்றேன். உங்களுக்கு டவுட்னா நீங்க உடனே பைபிள் எடுத்து பாருங்க. உபாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 13ஆம் வசனம். 10ல் ஒன்றை எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசலில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்த்த பின்பு நீ கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வான், வேதம் அழகா சொல்லுது. பிரியமானவர்களே, ஆகையினால தேவன் நம்மை எதற்காக ஆசீர்வதிக்கிறார்? பிறருக்கு கொடுப்பதற்காக. நாம் ஏழைகளையும் விதவைகளையும் விசாரிப்பதற்காக நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நம்மிடத்துல அதிகமான செல்வம் பெருகும் பொழுது நம் இருதயத்தை நம்ம அதன் மேல வைத்தோம் என்று சொன்னால் அது ஒரு விக்கிரக ஆராதனையாக மாறிவிடும். இந்த நீதியால் என்ன பண்ணாங்க? பெரிய பணக்காரனா இருந்தாங்க. ஆனாலும் தேவ பக்தி உடையவங்களா இருந்தாங்க. விசுவாசியா இருந்தாங்க. ஆலய ஆராதனை அவங்க மிஸ் பண்ணவே இல்ல. அவங்க வியாபாரத்துக்காக அவங்க தியத்திராவிலிருந்து பிலிப்பு பட்டணத்திற்கு வந்திருந்தாலும் கூட, அந்த ஓய்வு நாளில எங்கேயாவது ஆண்டவர பத்தி ஆராதிப்பாங்களா? ஆண்டவருடைய அ ஆராதனை கூடம் எங்க இருக்குதுன்னு சொல்லி தேடி அவங்க என்ன செஞ்சாங்க? தன்னை தாழ்த்தி அங்க அங்க வந்து ஞானஸ்தானமும் பெற்றுக்கொண்டாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நாம் நம்மளிடத்தில் இருக்கிற செல்வத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. நம்மளுடைய சுய சம்பாத்தியம், இது என்னுடைய சாமர்த்தியத்தினால நான் சம்பாதித்தது, என்னுடைய வியர்வையினால நான் சம்பாதித்தது என்று சொல்லி நாம் பெருமை பாராட்டக்கூடாது. ஆண்டவர் இதை சம்பாதிப்பதற்கு நமக்கு பலனை கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, ஐஸ்வர்யம் மிகுதியானால் உன் இருதயத்தை அதன் மேல் வைக்காதே என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய மனதுல நீங்க நிறைந்திருங்க சுவாமி. அப்பா, எங்க இருதயத்துல நீங்க நிறைஞ்சிருங்கப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீங்கப்பா. தேவைக்காக மாத்திரம் நாங்களுமே தேடாமல், நீரே தேவை என்று நாங்கள் வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா.
இந்த உலக மேன்மைகள் எல்லாம் நாங்கள் அற்பமாகவும், குப்பையாகவும் எண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்போது தகப்பனே, அநேகருக்கு நாங்கள் பயனுள்ள பாத்திரமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஒரு ஏழைகளையும், விதவைகளையும் நாங்க மறந்து போகக்கூடாது. அப்பா, இந்த ஏழைகளுக்கு நாங்கள் உதவணும்ங்கிறதா ஆசைய எங்க இருதயத்துல கொடுத்துருங்க சுவாமி. அப்படி நீங்க செய்து எங்களை ஆசீர்வதிக்க போவதற்காக, உச்சிதமான கோதுமையினால எங்களை நீங்க திருப்தியாக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதே நம் பிறருக்கு பிரயோஜனமான பாத்திரமாக இருப்பதற்காக மாத்திரம் தான். நமக்கு நாமே நம்மளுடைய காரியங்களை மாத்திரம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னு சொன்னா, நாம் தேவனுக்கு உகந்த பாத்திரமாக இருக்க முடியாது. ஆகையினால அநேகரையும் குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். மற்ற ஏழைகளை பத்தியும் நம்ம யோசிக்க வேண்டும். "உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல, நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக" என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அப்படி செஞ்சோம்னா, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் மூலம் உங்க எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்க இத ஷேர் பண்ண மறக்காதீங்க. நீங்க அப்படி ஷேர் பண்றதுனால என்னோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்த நீங்களும் செய்றீங்கன்னு சொல்லி நீங்க மறந்துட வேண்டாம். தேங்க் யூ. காட் பிளெஸ் யூ.